அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு. சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். நேற்று நம்ம தன் விதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியான விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இல்லை சாமி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, எல்லா தீர்க்க தரிசிகளும் அவங்க உலகத்துக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அறிவுங்கிற உற்பத்தி ஸ்தானங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட அன்போட உற்பத்தி ஸ்தானம் தான் அவங்களோட அறிவோட உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறதா சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்கிறார். கிருஷ்ணர், சைதன்ய சாமிகள், துளசிதாசர், ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாமே அன்பு மிக்கவங்களாக இருந்தாங்க. ஆனால் இவங்களோட உள்ளுக்குள்ளார அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பு ஆத்ம ஜோதிகிட்ட இருந்து வந்ததாக இருக்குது. அவங்க அதனால தான் அந்த அறிவு பொருந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்கிறார். அப்போ தத்துவமசி அப்படிங்கிற கொள்கையும் இதை சார்ந்ததாக தான் இருக்குது. எதெல்லாம் நீங்கள் கண்களை பார்க்குறீங்களோ அதெல்லாமே நீங்கள் அதுவாக ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த எப்படி சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள் பாயுதோ அந்த மாதிரி அந்த ஆத்ம ஜோதியை சுற்றி எல்லா சகல விஷயங்களும் போயிட்டு இருக்குது. இதுதான் உபனிஷத் அப்படிங்கிற கொள்கை சொல்லுது. அப்படின்னா ஜோதியோட நெருங்குறோம், நீ அப்படின்னா நிச்சயமா இழக்கிறோம், சத் அப்படின்னா முணுமுணுக்கிறோம். அப்போ இந்த உபனிஷத் அப்படின்னா ஜோதிகிட்ட இருந்து வந்த நம்ம நிச்சயமாவே தன்னைத்தான் இழந்து முணுமுணுத்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்துல பொறாமப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி போக விடாம அந்த ஞான தீங்களை உன்னை நீ எரிக்கணும். அப்படி எரிக்கும் போது அந்த உண்மையான உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தை அதுவா பொருளாகுது. நீ அதுவாகவே ஆகின்றாய். அப்படிங்கிறது தான் அந்த உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தையும் பொருளாகிறதா சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்றார். இந்த உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தையை இந்த உலக உயிர்கள் எல்லாம் மறந்தங்காட்டிக்கு தான் தத்துவமசிங்கிற வார்த்தையும் தான்ங்கிறது சுயஸ்வரூபம் ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தையை மறந்தங்காட்டிக்கு தான் இந்த உலக உயிர்கள் எல்லாமே பந்தத்தில் மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. ஆனால் தன்னோட சுரூபத்தை அவங்க தெரிஞ்சுக்கையில் இந்த பந்தத்திலிருந்து அவங்க விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இதை நமக்கு விளக்கி சொல்றாரு. எல்லா ஞானிகளும் இந்த அன்பு மிக்கினவங்களா தான் இருந்தாங்க. அன்புங்கிறது அந்த ஆத்ம ஜோதிகிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்றார். அப்போ நாளைக்கு இந்த தன்விதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த மறுபடியும் நம்ம பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.